அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2ஏக்காக நம்ம அகாடமி சார்பா ஜெனரல் இங்கிலீஷ் புக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் 2 புக்கா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தம் ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு 7 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. இந்த டைம்ல சிலபஸ்ல வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. கிராமர்ல 25 மார்க், வெக்காப்ஸ்ல வந்து 15 மார்க்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல 10 மார்க்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல 10 மார்க்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 20 மார்க்ஸ், டிரான்ஸ்லேஷன்ல 5 மார்க்ஸ், லிட்ரரி ஒர்க்ல வந்து ஒரு 15 மார்க் அப்படின்ட்டு மொத்தம் 100 மார்க்கை வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணது அடிப்படையில் நம்ம புக்கை வந்து 2 பார்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டாபிக் இருக்கும். கிராமர், வெக்காப்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு 3 டாபிக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் டைப்ல உள்ள எல்லா டைப்ஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதற்கான எக்ஸசைஸ் வந்து பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. அதற்கான எக்ஸ்பிளனேஷன், அதற்கான ஆன்சர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் ஏற்ற மாதிரி அந்த பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதற்கான விளக்கங்கள் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான புக்கு தான். நம்ம டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பாருங்க, செகண்ட் புக் பார்ட் 2 புக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேஜரான டாபிக் வரும். நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன், லிட்ரரி ஒர்க்லாம் வரும். லிட்ரரி ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் போயம் ப்ரோஸ் வந்து இந்த தடவை ஜாஸ்தி வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் சிலபஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 போயம் அரௌண்ட்லேயே வந்து முடிஞ்சிடும். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 போயம், 30 லெசன்ஸ் எல்லாமே ஜாஸ்தி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போயம் பாருங்க, இந்த லிசனர்ஸ் அப்படின்னு போயம் இருக்கு. போயமோட சம்மரி என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த போயமோட தீம் என்ன, ஆத்தரை பற்றி. நம்ம வந்து கிளாசரியில் வந்து நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம கிளாசரிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு டைரக்டான டிரான்ஸ்லேஷன் என்ன, தமிழாக்கம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம புக் பேக் ஆன்சர் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க போயமை பொறுத்த வரைக்கும். த சேம் டைம் நம்ம ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்காங்க. எல்லாமே பக்காவாக நல்லா ஒர்க் பண்ணி இந்த புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அகாடமியோட 7 பிரான்ச்சஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், அப்போ தென்காசி, இந்த 7 பிரான்ச்சஸ்லையுமே நீங்கள் ஆஃப்லைனில், அதாவது நேரடியாக போய் நீங்கள் புக்கை வந்து வாங்கிக்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் 2A அப்ளை பண்ணியிருக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி போய் நீங்கள் படிச்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நேரில் போய் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க வந்து நம்ம வந்து ஆன்லைன் புக் ஸ்டோர் இருக்குது, அந்த நம்பர் வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் அது மூலியமாகவும் இந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா கொரியர் வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.